மொழியின் பெயரால் சிலர் நாட்டை பிளவுபடுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திமுக மீது குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாடுகள் குறித்து விவாதத்தில் பேசிய அவர், தங்கள் ஊழலை மறைப்பதற்காக சிலர் மொழி பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதாக விமர்சித்தார். दिसंबर के बाद मैं हर राज्य में किसी भी नागरिक हो, मुख्यमंत्री हो, मंत्री हो, सांसद हो, उसके साथ उसकी भाषा में ही पत्र व्यवहार करने वाला हूं. इस स्थिति தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பிற்கான புத்தகங்களை தமிழில் வெளியிடுவோம் என்றும் கூறினார். भारत की एक भाषा भारत की संस्कृति का गहना है कि हम दक्षिण की भारत के भाषाओं के विरोधी हैं. कोई राज्य की भाषा के विरोधी कैसे हो सकते हैं? हम भी तो वहीं से आते हैं. 2 साल से हम कह रहे हैं, आप में हिम्मत नहीं है मेडिकल और इंजीनियरिंग की शिक्षा को तमिल में अनुवादित करने की. आपके घपले, घोटाले, भ्रष्टाचार छिपाने के लिए भाषा का आड़ देते हैं. हम एक्सपोज करेंगे, गांव-गांव जाकर एक्सपोज करेंगे. பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டியுள்ள மொழியை நேசிக்க முடிந்தவர்களால் ஏன் இந்திய மொழியை விரும்ப முடியவில்லை என்றும் அமித்ஷா கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் குரல் நாடு முழுவதும் எதிரொலிப்பதை மத்திய அமைச்சர் அமித்ஷா ஏற்றுக்கொண்டதாக கனிமொழி தெரிவித்துள்ளார். மொழியின் பெயரால் திமுக விஷத்தை பரப்புவதாக கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் விமர்சனத்திற்கு அவர் இவ்வாறு கூறினார். எங்களுடைய முதலமைச்சரின் குரல் நாடு முழுவதும் எதிரொலிக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. ஆனா விஷத்தை பரப்புவது நாங்கள் இல்லை. மக்களை பிரித்து அதில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய கட்சியிலே யாரும் கிடையாது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவின் கருப்பு கொடி போராட்டம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிரானது என்று விமர்சித்தார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மற்ற மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள் அத்தனை பேரும் இணைந்து போராடக்கூடிய ஒரு சூழல்ல கருப்பு கொடியை ஏற்றி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்றால் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உரிமைகளுக்கு எதிராக அவர்கள் கருப்பு கொடியை ஏந்துகிறார்கள் என்பதைத்தான் அது தெளிவாக காட்டுகிறது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவில் தொகுதி மறுவரையறைக்கு பிறகு மசோதா நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், தொகுதி மறுவரையறை செய்யப்படாது என்றால் மசோதா நடைமுறைக்கு வராது என அர்த்தமா என்றும் கேள்வி எழுப்பினார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நடத்தும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்று அண்ணாமலை அறிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் ஊழல், படுகொலைகள், பாலியல் குற்றங்கள் தொடர்வதாகவும் அதனை மடைமாற்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசின் கூட்டத்தை கண்டித்து காலை 10 மணிக்கு பாஜக தொண்டர்கள் அவரவர் வீடுகளில் கருப்பு கொடி போராட்டம் நடத்துவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு பாதிக்கப்படாது என மத்திய அரசு தெரிவித்துவிட்ட நிலையில் மீண்டும் மீண்டும் மாநில அரசு பொய் கூறுவதாக விமர்சித்தார். தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாடு பாதிக்கப்படாதுன்னு சொல்றோம், பாதிக்கப்படும் சொல்றாரு முதலமைச்சர். டெய்லி ஒரு ஷூட்டிங் போட்டு இன்னைக்கு காலையில நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, 8 தொகுதி குறையாதுன்னு நாங்க சொல்றோம். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை வழக்கு விவகாரத்தில் மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை முதலமைச்சர் முறையாக வழிநடத்த வேண்டும் என்றும் தமிழிசை கேட்டுக் கொண்டார். நீலகிரி, கோவை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மார்ச் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. சிவகங்கையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கோடை மழை கொட்டித் தீர்த்தது. கடந்த 5 நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளான வாணியகுடி, பையூர், காஞ்சிரங்கால், முத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்தது. இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. முத்தலாபுரம், அயன்ராசாப்பட்டி, மேலநம்பிபுரம், சிந்தலக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது.
இதேபோல தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டாரங்களான தரணி நகர், திருமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று அரை மணி நேரம் கனமழை கொட்டியது. இதனால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக கணக்கில் வராத பணம் இருந்ததாக தங்கள் குழுவினர் எதையும் பார்க்கவில்லை என்று தீயணைப்புத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் டெல்லி வீட்டில் கடந்த 14ஆம் தேதி அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் தீ விபத்து நேரிட்டது. தீ விபத்து நடந்த இடத்தில் 100 கோடி இருந்ததாகவும் அதில் 11 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் எரிந்துவிட்டதாகவும் தீயணைப்புத்துறையினர் நீதித்துறை அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் சொன்னதாக தகவல் வெளியானது. ஆனால் தீ விபத்து நேரிட்டது உண்மை என்று கூறியுள்ள அதிகாரி அதுல் கர்க் தங்கள் குழு பணம் எதையும் பார்க்கவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். வீட்டில் பணம் பிடிபட்டது தொடர்பாக கொலீஜியம் அமைப்பு விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் எந்த பணியிட மாற்றமும் செய்யப்படவில்லை என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் பொய்த் தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது.